அடிக்க வராயா பையா இந்த பெண்ணை எங்க பார்த்த பார்த்திருக்கிறது பார்த்தா மறிக்குதா பாரு என்னடா கேஸ் இது ஐயோ அம்மா வெட்ட போற கேஸ் இந்த பொண்ணு எனக்கு எத்துக்கண்ணாமா காரணமா தான் தூக்கி அந்த பயமா இருக்குடா எனக்கு பயப்படாதடா பாடி நீயே மாட்டி கொடுத்துருவ நடந்தது என்ன ஐயா கொலை ஐயா கொலை மாபெரும் கொலை நடந்து விட்டது ஐயா நடந்தது கொலையா தென்னங்கோழியா பனங்கோழியா கொலையா கொலை என்றால் கொலையா நடக்குகிறது நடந்தாதா பின்ன உனக்கு இந்நாட்டு அமைச்சர் கருடாக நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள் கொலை செஞ்சதே நீ அமைச்சர் என்ன நடக்கும் என்று பார்க்கிறேன் அப்ப நீதி தவறாத என்னுடைய ஆட்சியிலே இந்த மகேந்திரபுரி நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த கொடிய செயலை செய்தவன் யார் என்று யாராவது என்னிடத்திலே உரைத்தால் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன். மன்னவா நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு இந்த கொலை செய்தவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாருன்னு சொன்ன உனக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக சத்தியமாக உறுதியாகப்பா. கணம் கோட்டான் அவர்களே நீ பெதிரி போயிருக்கிறேன். அவர்களே இதற்கு சரியான சீத பேதியா நீதிபதி அவர்களே நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். நம்மளுக்குள்ள பண்ணுவாங்கப்பா. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காக சொல் பார்க்கலாம். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளியே தைரியமா சொல்லப்பா, தைரியமா சொல்லு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறப்பா. நீ இருப்ப, நான் இருக்க. கொலைகாரன் யார்? ஐயோ குற்றவாளி அம்மா. ஐயா ஐயா கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஐயோ கொலைகாரன் யார் சொல்றா? எவனோ கொலை பண்ணான், எவ்வளோ சத்தா. நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாற்றிக்கணும். கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தவன். இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றார். இந்த நீதிமன்றத்தில் யார் இந்த அதிகாரம்? கற்பழித்து கொலை செய்தது கொடியவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் இவன் ஒரு வேலையில வெற்றி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். கொலைகாரன் நான் அல்ல, தீர விசாரிங்கள் இவனை. ஐயா இல்லை ஐயா, கொலை செய்தவன் என்னடா ஒரு ஏழை நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் என் நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் விடுத்து விட்டாயே. அவரா கொலைகாரன்? இவர் யார் தெரியுமா? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட இந்த உத்தவரை பார்த்து ஒரு கொலைகாரன் சொல்லலாமா? கொலைகாரன் உழைத்து எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக எத்தனை பேருக்கு சமையல் ஏனவர் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன்? மேலே பூமாதேவி
இத ஆகாயமணி செஞ்சாங்க இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை ஐயோ மாத்திமா சொல்லிட்டுனா கையில ஒதுக்குறாடே உள்ள ஒரு கட்டி ஏன் வெளிய மாட்டேங்க இந்த பழக்கம் இல்லடா ஏய் மாத்திமா சொல்லிட்டுனாடே தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற ஐயோ என்ன நடக்குது தெரியலையே மேலே பூமாதேவி கால கலப்பிக்கிறா இல்லடா பக்கத்துல இருக்கா ஆகாய வாடிக்கிறா அவன் மேல இருக்கடா சொல்லிட்டுனே தோலை உட்பாங்க வாங்கி ஏய் இங்கடா பையா டேய் வாடா பாடு டேய் அப்ப எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. எப்படி அப்பா? ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியா, இப்படி மாட்டு பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். அரசபையில் சின்ன பெண் பேசக்கூடாது. ஒருதான் பட்டப்படிப்பு முடித்து விட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பரப்பதற்காக பெரியவர்கள் நாங்க பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. ஜாக்கிரதை. தலை இருக்க போதும் விட்டுங்களுடைய வார்த்தையை. அமைச்சரே, இது என்னுடைய நாடு, என் தந்தை இந்நாட்டுக்கு மன்னர், நான் இந்நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும், ஏன் அனைத்து தகுதிகளும் எனக்குண்டு. அப்பா, அது மட்டும் கிடையாது, சரியான முறையில் விசாரித்து அமைச்சருக்கு நீங்க தான் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். எனக்கா அப்பா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா ஏன்டா சிரிக்கிற நம்ம சிரிப்பு மன்னரா ஐயா, இந்த கொலை நடந்த இடம் அழகாக மணிப்பாச்சு வாயா ஐயா, பத்தாமரை குளம். ஐயா, பத்தாமரை குளம். ஐயோ ஐயோ ஒற்றாமரை குளம். ஐயோ பயமா இருக்கிறாடே. பையன் உட்காந்து பார்த்த மாதிரி சொல்றான். வேணா இருக்க சொல்லு, சேர்த்து கிளம்பலாம் நம்ம. ஏய் மஜாரு. கொலை நடந்த இடம் அந்த பொத்தாமரை குளம். நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மை மன்னவா, இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். மறுக்கப்படாத உண்மை. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யாரா சாட்சி? சொல்லு சாட்சியா? சாட்சியா? கொலைக்கு சாட்சியாரப்பா. இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா ஐயா, நட்டுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரி, உண்மையை சொல்பவன் அதிகாரி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த கொலைக்கு சாட்சியை நான் யாரையா சொல்வது? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விதையும் இந்த மண்டையும் கட்டி காக்கும் அந்த அங்காளம்மன், அந்த
சாட்சி ஐயா. அந்த அங்காளம்மன் கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சி. கஞ்சி இல்லாத பையன் அங்க காதை தாத்தாக்கு. ஏய் புறா. ஏய் யார் அது? அம்மா, ஏய் மயிலை ஏய் புறா வாய. கஞ்சி இல்லாத பசங்கள. வர டேய் ஹைப்ரிட் கஞ்சி காய்ச்சி பயிர் ஊத்தி. என்னடா ஒரு தடவை விண்ணைய மண்ணைய கட்டி காக்க கடவுள் அந்த அங்காள பரமேஸ்வரி சாட்சியா? அந்த கல்லாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரன் சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கஞ்சி இல்லாத பையன் அவன் சொல்றான் அதை நீ கேட்கல. கல்லாக இருக்கக்கூடிய அந்த சிலை எப்படிங்க வந்து சாட்சி சொல்லும்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய அந்த அங்கார பரமேஸ்வரி சாட்சி சொல்ல வந்தாண்டா ஊர்ல எத்தனை நாட்டாமகார் மாட்டுவாங்க தெரியுமா? எல்லாருமே மாட்டுவாங்கடா. அட பாவிகளா. கல்லாக இருக்க டேய், ஊர்ரா, மறுக்காட்டு வாயா. கல்லாக இருக்க சாட்சி சொல்லுமாங்க. கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது ஒரு சொல்லுங்க, நாங்க கொலைகாரன் ஒத்துக்கிறத. அப்பா ஐயா, கல்லாக இருக்க தெய்வத்தை சாட்சியாக நிறுத்தக்கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? இறந்து கிடைக்கிறாளே அந்த பெண் யார்? அவளுக்கும் உனக்கு என்ன உறவு? விளக்கம் எனக்கு தேவை. ஐயா, ஐயா, இதோ இருந்து கிடப்பது யார் தெரியுமா? இதோ இருந்து கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. ஏன் தங்கச்சி ஐயா? அப்படி என்றால் உன் பெயர்? சுந்தர் ஐயா. உன்னுடைய தங்கை? சுந்தர் ஐயா. உன் பெயர் சுந்தர்? ஆமாய்யா. போய்தான் சுந்தர் வேண்டாம்னு சொன்னேன். அதே நினைப்பட வந்திருக்கிறேன். வெள்ளை சுண்டலாம் ஏய், சுந்தர். அவருடைய பெயர் சுந்தர். டேய் சுந்தர மடியரே. அப்பா கண்ணால் பார்ப்பது பொய், போய் காதால் கேட்பது பொய், போய் தீர விசாரிப்பதே மையத்தை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவள் தங்கை, நீ அண்ணன், சொந்தக்கார சாட்சி செல்லாது. இந்த நீதிமன்றத்திற்கு சாட்சி இல்லாத வழக்கு, சாரிடம் இல்லாத சங்கீதம், சங்கீதம் ஏற்று சுரக்கா கூட்டுக்கு உதவாது. சொந்தக்கார சாட்சி இந்த நீதிமன்றத்தில் செல்லாது. உன் தங்கை எடுத்து ஐயா, ராஜா எட்டு ஓடுறா. தங்கச்சி இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? செல்லாது, செல்லாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் ஐயா. என் தங்கையை கற்பித்து கொலை செய்த உன் நாட்டு அமைச்சர் விளம்பரம் எடுத்து கூறியோ? நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினா என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே. என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே ஐயா. ஐயா, என் தங்கையை பிரிந்து நான் தவிக்கிறையா. என் தங்கச்சியை பிரிந்து நான் துடிக்கிறையா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்தையா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. படுவாவி, என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டாயா. என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் ஐயா. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னன வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கட்டிக்காக தன் மகனை தேர்ந்தெடுத்து கொண்டார் மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தையை அறுத்தறித்தார சிவ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாலே பாரி வந்தன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டையா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டையா. என் தங்கச்சியை பிரிந்து நான் தடுக்கிறையா. என் தங்கையை பிரிந்து துடிக்கிறையா. என் தங்கைக்கு சரியான நீதி வழங்காததா, என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்காததா, இந்த ஏழை என் வயிறு சாபத்தை தர போறியா. என் வயிறு சாபத்தை தர போற. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணி தவிக்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணி துடிக்கின்றனோ, அதே போல
போட்டு உன் நாட்டிலிருந்து நாட்டு மக்களிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய மனைவிலிருந்து நடு வீதிக்கு அனாதையா வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். மகளே மகேஸ்வரி, தளபதியாரி, நீதிமன்றத்திலேயே தன்னுடைய தங்கை இறந்து விட்டார். அவளுக்கு நியாயம் கேட்டு வந்தார். பாவம், என் தங்கைக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காத காரணத்தினால் மனநொந்து மனவேதனையால் தன்னை மறந்து எனக்கு சாபத்தை உடைத்து விட்டு போகிறான். ஐயா, அந்த ஏழை கொடுத்த சாபம் எனக்கு மன்னிக்குமா? என் நாடு, என் மனைவி, மக்கள் அனைவரையும் நான் பிரிய நேரிடுமா? அந்த ஏழை கொடுத்த சாபம் எனக்கு நான் இருக்கிறேன். ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பறிக்க போகிறதா? கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் நாட்டு மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? சபை கலையட்டும், அனைவரும் புறப்படுங்கள். சற்று நில்லுங்கள். என்ன எதற்கு? உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு காரணம் காரணம் என்ன? சார், உண்மைதான். பையன் நல்லா தனியா மாட்டிக்கினுக்கிறான். என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம். வேணாம், சொல்றத கேளு. ஐயா, வேணாம், என்ன இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். சூனாப்பானா என்னடா? சொல்லு மாமா பத்தி அங்க நாய் மாமா இவரு நாய் மாமனா ஐயா, இந்த மாபெரும் சபையை நீங்கள் எதற்காக கலைக்க வேண்டும்? என்ன காரணம்? பேசி முடிந்து விட்டது, அதனால் கலைத்து கலைந்து விட்டோம். விட்டது. அப்படியா? அனைவரும் புறப்பட்டு விட்டார்கள். உனக்கு என்ன வேலை இங்கு? ஏனென்றால் இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். எப்படி சொல்லு பார்க்கலாம். எப்படி என்றால் இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் தெரியுமா? நீதிமன்றத்தில் மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவாணி என்று மாற்றி மாற்றி பேசினீர்களே, அப்பொழுது தெரிந்து கொண்டு இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். நான் எவ்வளோ நாள் சொல்லுவேன், பாடு கொடுத்தான் ஒரேட்டு போயிட்டு வந்து பேரு புடிடா புடிடா. மாட்டு நாள தண்ணி ஊற்றிக்கணும் ஓடனே ஏன் ஓடன சொல்லுமா உனக்கு? அம்மா குச்சி போட்டு ஓடிட்டு ஏய், அதை ஒரு பெருசா எடுத்துக்காது. உழைட்டுனா இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். பாஜாரு ஓட்டு எடுத்துன்னு வந்தா ஆரம்பத்துல இன்னொன்னு கதையை எழுதிக்கிறான். பத்தினி கழகல்ல இளவரசே, நான் சொல்வதை கேள். இந்த கொலையை நான் செய்யவில்லை. அமைதியாக புறப்பட்டு விட்டால் உனக்கு நல்லது. உண்மை இல்லை என்றால் இங்க நடப்பதே வேறு ஜாக்கிரதை. அப்படியா? இது பணம் காட்டினை. உனது சலசலப்பு கஞ்ச மாட்டேனா? எங்களை எதிர்த்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்ததாக சரித்திரம். போதும் விட்டுங்கள் வார்த்தையை. என்ன? ஆமா ஐயா, என்னுடைய தந்தை எதற்காக இவருக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை அல்லவா? ஆனா அமைச்சர் இருக்கின்றாரு, பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும், கொலை செய்வதும், கொள்ளையடிப்பதும் கொலை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். மாபெரும் சபையில் இவருக்கு நான் மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்று இருக்கின்றார். இப்போது கூறுகிறேன் உன்னிடம், எனக்கு மரியாதை கொடுத்தால் உனக்கு நல்லது. சொல்ற வேண்டாம். சொல்ற மச்சான், சொல்ற மச்சான். அது மட்டும் கிடையாது அமைச்சர் அவர்களே, இப்பொழுது ஒன்று கூறுகின்றேன், அது செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தில் வாழ்வதனை சூதுகவும் கூத்து கைவம்மா. ஆமா, ஏய், மீண்டும் தர்மமே வெல்லும் என்று தப்பித்து விடலாம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக என்னுடைய தந்தையிடத்தில் அகப்படுவார். என் தந்தை உங்களுக்கு சரியான தண்டனை வழங்குவார். வருகிறேன். ஓடி. சேர ஓடிய காயில அம்பகத்துல 800 ரூபாய் குடிச்சிருவாங்க. போடா, ஓட்ட சேரு. எந்த சேர்ல ஓட்ட இல்லாம இருக்குது? வணங்க. ஒரு பொட்டை சிங்கத்தை பார்த்து என்ன வார்த்தை கூறினா? தர்மத்தில் வாடுவதானே கூத்து கைவம்மா. விட மாட்டேன் அவளை. கேட்டால அவ கூட போய் சண்டை போடத்தானே. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா வேட்டை காணலாம். ஒரு விளக்கு அணைத்தா ஒரு விளக்கு எறிண்டா ஒருத்த விட்டு தாலி அறுத்தா நம்ம தாலி. தாலி அறுத்த பாடு
சூழ்ச்சிகள் செய்ய வேண்டும் நாட்டு ஆட்சியை பிடிக்கிறேன் நம்ம இவளை விட மாட்டேன் இவளை.